இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு மணி நேரமும், ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இந்த 11 மாத நீங்கள் நடத்தி வந்ததற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீரே எங்களுக்கு நல்ல மேய்ப்பன், நீரே எங்களுடைய பிரதான மேய்ப்பன். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, நாங்கள் சோர்ந்து போன நேரம் உண்டு, துக்கத்தில் இருந்த நேரம் உண்டு, அழுத நேரம் உண்டு. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. அற்புதம் செய்யும் என்று காத்திருந்த நேரம் உண்டு. எங்கள் முகங்களை நீர் வெட்கப்படுத்தவில்லை, எங்கள் முகங்களை நீர் வெட்கப்படுத்தவில்லை கர்த்தாவே. சத்துருக்களின் மத்தியிலே எங்களுக்கு ஒரு பந்தியை ஏற்படுத்தினீர். எங்கள் தலையை எண்ணெயினாலே அபிஷேகம் பண்ணினீர். நாங்கள் விழுந்து போவோம் என்று நாங்களே நினைத்தோம். ஆனால் எங்களை எடுத்து நிமிர்த்தி நிலைநிறுத்தினீர். ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டினவர்கள் முறிந்து விழுந்தார்கள். நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். இந்த காலவேளை முழுவதும் நீ நடத்தும் மகிமையான கரத்திலே வைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. புதிதாய் வந்தவர்களை நான் ஆண்டவராய் இயேசுவின் நாமத்திலே அன்பாய் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய விலாசங்களே பிரதர் இருப்பாரு, அவருக்கு நீங்க அருண் பிரதர், அவர் நீங்க விசாரிச்சு இந்த மஞ்சள் சட்டை போட்டு உட்கார்ந்துருக்காரு, அவற்றை நீங்க கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்காக நாங்கள், உங்கள் குடும்பங்களுக்காக, உங்களுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். அதிகமாய் அருமையான ஜெபம் இந்த வருஷத்திலே நம்மை நடத்தி வந்ததுக்கு அது ஒரு அருமையான ஒரு பகுதியாக இருக்கிறது. ஆகவே ஆண்டுடைய பிள்ளைகள் அதிகமாய் இந்த வருஷத்திலே ஜெபித்திருக்கிறோம். கர்த்தர் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஒரு பழைய பாடலை பாடி ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராய் உங்களை கொண்டு போக விரும்புகிறேன். எண்ணி எண்ணி துதி செய்வாய், எண்ணில் அடங்காத கிருபைகளுக்காய் என்றும் தாங்கும் தம் புயமே இன்ப இயேசுவின் நாமமே. எண்ணி எண்ணி துதி செய்வாய், எண்ணில் அடங்காத கிருபைகளுக்காய் என்றும் தாங்கும் தம் புயமே இன்ப இயேசுவின் நாமமே. உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்னே பதறாதே, உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்னே பதறாதே, கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைப்பாரே. எண்ணி எண்ணி துதி செய்வாய், எண்ணில் அடங்காத கிருபைகளுக்காய் என்றும் தாங்கும் தம் புயமே இன்ப இயேசுவின் நாமமே. என்றும் தாங்கும் தம் புயமே இன்ப இயேசுவின் நாமமே. யோர்தான் புரண்டு வரும்போ எண்ணற்ற பாரங்களோ, யோர்தான் புரண்டு வரும்போ எண்ணற்ற பாரங்களோ, எலியாவின் தேவன் எங்கே உந்தன் விசுவாச சோதனையில். எண்ணி எண்ணி
துதி செய்வாய். எண்ணில் அடங்காத கிருபைகளுக்காய் என்றும் தாங்கும் தம் புயமே. இன்ப இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் தம் புயமே. இன்ப இயேசுவின் நாமமே. உனக்கு நீராகவே ஆயுதம் வாய்க்காதே. உனக்கு நீராகவே ஆயுதம் வாய்க்காதே. உன்னை அழைப்பவர் உண்மையின் தேவன். அவர் தாசருக்கு நீதி செய்வார். எண்ணி எண்ணி துதி செய்வாய். எண்ணில் அடங்காத கிருபைகளுக்காய் என்றும் தாங்கும் தம் புயமே. இன்ப இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் தம் புயமே. இன்ப இயேசுவின் நாமமே. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நடு சமுத்திரத்திலே சாய்ந்து போனாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகுவதே இல்லை. ஆமென். ஒரு சின்ன பல்லவி எல்லாரும் சேர்ந்து பாடலாம். கடல் மணலிலும் அதிகமானது. ரொம்ப லகுவான பல்லவி. பாஸ்டர் ஜான் எப்போது வரும்போது கூட இந்த பாட்டு பாடிதான் அவர் பிரசங்கம் பண்ணுவார். அவற்றில் தான் நான் இந்த பாட்டை கத்துக்கிட்டேன். ஆகவே அவர் நல்ல ஒரு ஊழியக்காரர். நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி பாடலாமா? கடல் மணலிலும் அதிகமானது. கடல் மணலிலும் அதிகமானது மகிமையோ மாசிங்காரமானது. ஆவனன்மை ஆவனன்மை கடல் மணலிலும் அதிகமானது. கடல் மணலிலும் அதிகமானது மகிமையோ மாசிங்காரமானது. ஆவனன்மை ஆவனன்மை கடல் மணலிலும் அதிகமானது. கரங்களை உயர்த்தி அசைச்சு பாடுவோமா? எல்லாம் நல்ல உற்சாகமாய் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் என்று அவர்கள் சொன்னபோது நான் மகிழ்ச்சியா இருந்தேன். அல்லேலூயா. கடல் மணலிலும் அதிகமானது மகிமையோ மாசிங்காரமானது. ஆவனன்மை ஆவனன்மை கடல் மணலிலும் அதிகமானது. கடல் மணலிலும் அதிகமானது மகிமையோ மாசிங்காரமானது. ஆவனன்மை ஆவனன்மை கடல் மணலிலும். எவ்வளவு நன்மை செய்திருக்கிறாரியா? எவ்வளவு நன்மை செய்திருக்காரு. சின்ன வயசுல எத்தனை மூட்டை அரிசி சாப்பிட்டுருப்பீங்க யோசிச்சு பாருங்க. ஐயா சொல்றதான் சொல்றேன். எவ்வளவு மூட்டை எத்தனை லிட்டர் பால் போயிருக்கும். நான் நினைக்கிறேன் ஒரு நாள் ஆவின் பால் ஒரு நாள் உருவாக்குற எல்லாம் ஒரே நீங்க ஒரு ஆள் சாப்பிட்டுருப்பீங்க. இவ்வளவு வருஷத்துல எவ்வளவு சாப்பிட்டுருக்கீங்க. சின்ன உள்ள குடல் தான் இருக்கு. கறி முள்ளு அது இது எல்லாம் போய் எவ்வளவு ஒரு பிரச்சனை இல்லாம இருந்திருக்குதியா இத்தனை வருஷம். இல்லைன்னா உங்களுக்கு வயிற்று ஆபரேஷன் பண்ணி அடிக்கடி ஒரு 5-6 தடவை பண்ணிருக்கணும். அது போய் சிக்கிருக்கு, இது போய் சிக்கிருக்கு. எதுவுமே சிக்கல. ஆமென். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நமக்கு எவ்வளவு நன்மை செய்திருக்காருயா. நினைக்கிறீங்களா எவ்வளவு நன்மை செய்திருக்காரு? ஆமென். ஆமென். ரொம்ப நெருக்கமா பின்னாடி இருக்கிறவங்க பாக்குறேன். ரொம்ப நாங்க உங்களுக்கு ஒரு ஃபேன் போட்டு அங்க பெஞ்செல்லாம் போட்டுக்கு பிரதர் அங்க போட்டு வச்சுக்கிறோம். அந்த பக்கம் போட்டுக்கிறோம். 2 ஃபேன் போட்டுக்கிறோம். அங்கேயும் எப்படி ஒரு 10-15 சேர் போட்டுருவோம்.
நீங்க பெஞ்சில் கூட உட்கார வேண்டாம், சேர்ல கூட இருந்து அந்த பக்கத்துல கூட இருந்து இங்க கர்த்தரை ஆராதிக்கலாம். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக உங்களை கொண்டு போகிறேன். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் கிருபை என்ற வார்த்தை. கிருபை குறித்து தான் உங்களோடு கூட இந்த காலைவேளையில் நான் பேச போகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, மரியாளை குறித்ததான ஒரு மேன்மையான காரியத்தை இந்த காலவெளியிலே பிரசங்கிக்கிறேன். பரலோகத்திலிருந்து காபிரியேல் என்னும் தூதன் பூமியிலே வந்து அவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை, ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், ஸ்திரீகளுக்குள்ளே நீ மேன்மையானவள், ஸ்திரீகளுக்குள்ளே நீ உயர்ந்தவள், ஸ்திரீகளுக்குள்ளே நீ கனம் பெற்றவள், ஸ்திரீகளுக்குள்ளே நீ பாக்கியவதி. ஏன் என்றால் நீ தேவனிடத்திலிருந்து கிருபை பெற்றிருக்கிறாய். தேவனிடத்திலிருந்து கிருபை பெற்றிருக்கிறாய். ஆகவே இந்த மேன்மையான பாக்கியம் உனக்கு கிடைத்திருக்கிறது. இந்த உலகத்திலே அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, மனுஷன் அநேக காரியங்களை பாக்கியம் என்று நினைக்கிறான். பாக்கியம்தான் ஒரு நல்ல வேலை. இன்றைக்கு பொறுத்தளவிலே அரசாங்கத்திலே ஒரு வேலை கிடைப்பது கஷ்டம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் நல்ல ஒரு வேலை கிடைப்பது அது ஒரு பெரிய பாக்கியம்தான். விஞ்ஞானிகளாய் நீங்கள் மாறுவது, அல்லது ஒரு IAS அதிகாரியாய் மாறுவது, அல்லது நீங்கள் மருத்துவர்களாய் மாறுவது, இது எல்லாம் ஒரு பெரிய பாக்கியம்தான். நீங்கள் நிறைய பேர் வீடு வைத்திருக்கிறீர்கள். நிறைய பேர் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பூமியிலே ஒரு குறைவில்லாதபடி நீங்கள் வாழ்கிறீர்கள். இது எல்லாம் பூமியிலே சில பாக்கியம்தான். ஆனால் இதை காட்டிலும் மேன்மையான, இதை காட்டிலும் மகிமையான, இதை காட்டிலும் உயர்ந்த ஒன்று தேவனிடத்திலிருந்து அருமையான நீ கிருபை பெற்றிருக்க வேண்டும். பெரிய செல்வந்தர்கள் இருக்கிறார்கள். நான் நினைப்பேன், இந்த போத்தீஸ் ஓனர் எவ்வளவு பெரிய ஆளா இருப்பான் பொழுது. இந்த மாதிரி எத்தனை கடை வச்சுக்கிறான். சென்னை சில்க்ஸ் எவ்வளவு கடை வச்சுக்கிறாங்க. எல்லாம் பெரிய பெரிய, நீங்க அங்க போய் பார்த்தனா கோடிக்கணக்கான பணம் இருக்குது அவங்ககிட்ட. தீ எரிஞ்சிருக்குது, அடுத்த மாசம் வேற ஒரு கடை திறக்கிறாங்க. கோடிக்கணக்கான பணம், அது தீ எரிஞ்சு போச்சு. அவங்க யாரும் பேட்டியை கொடுக்கல, அல்லது எங்களுக்கு இவ்வளவு நஷ்டம் ஆயிட்டு கூட யாரும் சொல்லல. அவ்வளவு பெரிய பெரிய பணக்காரங்க நம்ம இந்தியாவில் இருக்கிறாங்க. பெரிய பணக்காரங்க இருக்கிறாங்க. அம்பானி எல்லாம் 225 வீடு இருக்குதான் ஒரே அபார்ட்மெண்ட்ல. எங்க இருப்பாங்கன்னு தெரியாதான், கார் எங்க இருக்குன்னு தெரியாதான். அது இப்போ வந்து பறக்கிற கார் வந்துருக்குது. ஓட்டம் கண்டுபிடிச்சிட்டாங்க, அது சக்சஸா இருக்குது. இனி நீங்க டெல்லிக்கு போகணும்னா அந்த கார்ல போயிட்டா மேலே போய் கீழே இறங்கிடலாம். அது தனி ஏர்போர்ட் இருக்கும். இந்த ரோட்ல போற பிரச்சனை எல்லாம் கிடையாது. அதை வாங்குறதுக்கு இப்பவுமே புக் பண்ணிடுவாங்க. சந்திர மண்டலத்துக்கு அருமையான ராக்கெட்ல புக் பண்ணவங்க எவ்வளவு பேரு கோடிக்கணக்கா பணத்தை புக் பண்ணிட்டு இன்னும் காத்திருக்கிறாங்க. அது புக் பண்ணவங்க நிறைய பேர் செத்தும் போயிட்டாங்க. அது வேற இருக்குது. எவ்வளவு பணம் இருந்தாலும், எவ்வளவு படிப்பு இருந்தாலும், எவ்வளவு அந்தஸ்து இருந்தாலும், அருமையான உலகத்திலே ஒரு மனிதன் பெற வேண்டிய மேன்மையான ஒன்று, மகிமையான ஒன்று உண்டென்றால் அவன் தேவ கிருபையை பெற்றிருக்க வேண்டும். அழகு மாயை நீலை தேடாதே, அதை நம்பாதே, மாயை கெடுமே. அழகு மாயை நீலை தேடாதே, அதை நம்பாதே, மாயை கெடுமே. மாறனவோர் நாள் சந்தைக்குமே, மாறவோதோ ஆண்டவரை
வருவாய், தருணம் இதுவே அழைக்கிறாரே, வல்ல ஆண்டவர் இயேசு வந்தே. சத்திய வாக்கை நம்பியே வா, நித்திய ஜீவன் உனக்களிப்பார். சத்திய வாக்கை நம்பியே வா, நித்திய ஜீவன் உனக்களிப்பார். உன் பெற ஜீவன் புஸ்தகத்தில் உண்மையாயிற்று எழுதிடுவார். தருணம் இதுவே அழைக்கிறாரே, வல்ல ஆண்டவர் இயேசு வந்தே. இந்த நாளின் கால வேளையில ஒருவேளை நீங்கள் கிருபைகளை பெற்று இழந்து போய் வந்திருந்தாலும், ஒருவேளை இந்த கிருபையை ருசி பார்க்காத ஒருவராய் இருந்தாலும், ஒருவேளை இந்த கிருபையை நீங்கள் அனுபவிக்காதவர்களாய் இருந்தாலும், ஒருவேளை இந்த கிருபை அண்டைக்கு நீங்கள் நெருங்கி வராதவர்களாய் இருந்தாலும், இந்த 12வது மாதத்தின் முதல் வாரத்திலே கர்த்தர் உங்களை கிருபையினாலே நிரப்பி அனுப்புவார். Glory to God. ஆண்டவர் இந்த காலவேளையிலே தேவனுடைய கிருபையை உங்கள் மேலே வைத்து அனுப்புவார். Glory to God. உங்கள் பிள்ளைகள் மேலே, உங்கள் குடும்பத்தின் மேலே, உங்கள் சபையின் மேலே தேவ கிருபை பெருகுவதோ. ஆமென். Glory to God. காற்றை நீங்கள் பார்க்கவில்லை, ஆனால் காற்று அடிக்கிறது. கிருபை நீங்கள் கண்களினாலே பார்க்கவில்லை, ஆனால் கிருபை உங்கள் மேல் வந்து இறங்கி கொண்டே இருக்கும். இந்த கிருபைக்குள்ள என்னெல்லாம் மறைஞ்சிருக்கு தெரியுமா? கிருபைக்குள்ளே ரட்சிப்பு மறைந்திருக்கிறது. ஆமென். இந்த கிருபைக்குள்ளே வேற என்ன இருக்கு தெரியுமா? தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறது. இந்த கிருபைக்குள்ளே பரிசுத்தாவியானவர் இருக்கிறார். இந்த கிருபைக்குள்ளே வசனம் இருக்கிறது. இந்த கிருபைக்குள்ளே அருமையான இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் இருக்கிறது. இந்த கிருபைக்குள்ளே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உன் பாவ மன்னிப்பை உண்டு பண்ணுகிற தயவு இந்த கிருபைக்குள்ளே இருக்கிறது. இந்த கிருபைக்குள்ளே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பூமியிலே நீ வாழ்கிற வாழ்க்கையின் மேன்மை இந்த கிருபைக்குள்ளே மறைந்திருக்கிறது. இந்த கிருபை உன்னை பாதுகாக்கிற ஒரு பாதுகாப்பு இந்த கிருபைக்குள்ளே மறைந்திருக்கிறது. இந்த கிருபைக்குள்ளே சத்துருவின் கையிலிருந்து உன்னை இந்த கிருபை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுகிற வல்லமை இந்த கிருபைக்குள்ளே இருக்கிறது. இந்த கிருபைதான் உன்னை இந்த 11 மாதமும் நடத்தி வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். கிருபை பெற்றவளே வாழ்க. அதிலே ஒரு வார்த்தை இருக்கிறது. அதற்குள்ளே இருந்து உங்களை நான் செய்திக்குள்ளே அழைத்து கொண்டு போகிறேன். அருமையான என்ன வார்த்தை இருக்கிறது என்றால், praise the Lord. அங்கே ஒரு வார்த்தை இருக்கிறது, ஸ்திரீகளுக்குள்ளே. எல்லாருக்கும் இந்த கிருபை இல்லை. எல்லாரும் இந்த கிருபை அண்டைக்கு அருமையான வரவில்லை. மரியாள் என்ற பெயரில் நிறைய பேர் இருக்கிறார். மகதோனியா மரியாள் இருக்கிறாள். ஆண்டவர் அற்புதம் செய்த அநேக மரியாள் இருக்கிறார்கள். இஸ்ரவேலிலே அநேகருடைய பெயர் மரியாள் என்று அருமையான பெயரிட்டிருக்கிறார்கள். ஆனால் ஸ்திரீகளுக்குள் எல்லாருக்கும் கிருபை கிடைக்கவில்லை. நோவாவின் காலத்தை நீங்கள் எடுத்து பார்த்தால், நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. ஆதியாம புத்தகம், Glory to God, 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. ஐயா, உனக்கு ஆண்டவருடைய கண்களிலே கிருபை கிடைக்க வேண்டும். உன் ஞானத்திலே நீ வாழலாம். ஆபத்து எப்போ வரும் தெரியாது. ஒரு ஹார்ட் சர்ஜன் சென்னை பட்டணத்தில் அவர் வந்து ஒரு நாள் அவர் சம்பாதிக்கிற பணம் ஒரு ஆபரேஷனுக்கு அவருக்கு 1.5 லட்சமோ 2 லட்சமோ ஃபீஸ் அவருக்கு மட்டும் வரும். பல லட்சம் சம்பாதிக்கிறவர் பெங்களூர்ல போய் ஒரு ஆபரேஷனை முடிச்சுட்டு
திருப்பி மெட்ராஸுக்கு வந்துட்டு இருக்கிற வழியில ஆக்சிடென்ட்ல செத்து விட்டார். எத்தனையோ பேர் அதுல போடுக்கு, எத்தனையோ பேருடைய உயிரை பாதுகாத்தவர், அவர் உயிரை பாதுகாக்க முடியவில்லை. இங்கதாயா கிருபை வேணும். சத்ருவாயி பிசாசு அநேக குடும்பங்களிலே புகுந்து விடுகிறான். நான் கிருபையின் மேன்மை கொஞ்சம் உங்களுக்கு சொல்றேன். நீங்க சிலர் அதை அலட்சியம் பண்ணுகிறீர்கள், சிலர் அதை அற்பமா எண்ணுகிறீர்கள். இதை கேட்டு கேட்டு இருபதானே அப்படி நினைச்சிடுறீங்க. பிசாசு வீடுகளுக்குள்ளே புகுந்துடுறான், மனுஷனுக்குள்ள புகுந்துடுறான், வறுமையை விதைத்திடுறான் சந்ததி மேல. வறுமையை அருமையான அவனுக்கு மனநிலை பாதிப்பை உண்டு பண்ணி விடுகிறான், வியாதியை உண்டு பண்ணி விடுகிறான், கடன் பிரச்சனைகளை உண்டு பண்ணி விடுகிறான், அருமையான குடும்பங்களுக்குள்ளே சமாதானத்தை கெடுத்து விடுகிறான். ஐயா, குடும்பமா போய் ரயில்வே ஸ்டேஷன்ல சாகுறாங்கயா. ஏன்னா கடன் அடைக்க முடியல. இந்த சூழ்நிலையை கொண்டு வந்தது யாருன்னா இவங்க. அவங்கள பார்த்து சொல்றாங்க, நீ ஒன்னாலதான் வந்துச்சிங்க, அவங்க ஒன்னாலதான் வந்துச்சு. இவங்க ரெண்டு பேராலையும் வரல, பிசாசுனால வந்துச்சு. அல்லேலூயா. பிசாசு கிரியை செய்கிறான். இதிலே நீங்கள் பாதுகாக்க வேண்டும் என்றால், இதிலே நீங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் கிருபை தேவையா? நம்ம பிள்ளைங்களா அருமையான வண்டி ஓட்டு போறாங்க, பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் கிருபை தேவை. எத்தனை பேர் இதை நீங்கள் நினைக்கிறீர்களோ, எத்தனை பேர் இதை ருசி பார்த்திருக்கிறீர்களோ, எத்தனை பேர் இது வேண்டும் என்று சொல்லுகிறீர்களோ தெரியவில்லை. ஆனா இந்த 11 மாசம் கொரோனால யார் சபையிலே பாதிக்கப்படவில்லை. ஆனா நிறைய பேர் இந்த வியாதி வந்தது, கர்த்தர்களை பாதுகாத்து கொண்டாரையா. கிருபைதாயா, கிருபைதான். நீங்க போய் பாருங்க, நிறைய பணங்களை செலவு பண்ணாங்க. இந்த திமுக இருக்கிற அவரு சபையில வந்து சொன்னாராம், இப்ப வாண்டிச்சேரியில் ஒரு சபையில, நான் கொரோனால மெட்ராஸ்ல அட்மிஷன் ஆனேன், நான் 2.5 லட்சம் ரூபாய் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்தேன். ஜெயபாலன் ஒருத்தர் சொல்றாரு, நான் கொரோனால ஆஸ்பத்திரி போயிட்டு இருந்தேன், இயேசுவை நினைச்சேன், இயேசு எனக்கு சுகமாக்குனார் சொல்றாரு. அவங்க எல்லாம் இந்த இதுல வந்தவங்க இல்லை, இந்த பாதையில உள்ளவங்க இல்லையா, சபையில வந்து சாட்சி சொல்லி இருக்கிறாங்க. நான் அதை தான் உங்களுக்கு சொல்றேன். நான் எதுக்காக சொல்றேன்னா, நாம் இப்பொழுது இருப்பது தேவனுடைய மகா பெரிய கிருபை. நீங்க அதை எல்லாரும் நினைக்க வேண்டும். அதை எல்லாரும் யோசிச்சா நீங்க முறுமுறுக்க மாட்டீங்க, நீங்க எதிர்த்து நிற்க மாட்டீங்க. கர்த்தர் பாராட்டின கிருபை பெருசையா, பெருசையா, பெருசு. அல்லேலூயா, அல்லேலூயா. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்ததனால் தேசத்திலே வந்த ஒரு பெரிய அழிவுக்கு அவனும் அவன் குடும்பங்களும் அவன் பிள்ளைகளும் பாதுகாக்கப்பட்டார். இனி ஒரு பெரிய அழிவு தேசத்தில் இருக்குது. எல்லாரும் சொல்றாங்க, அது உண்மையும் கூட. கொத்து கொத்தாய் ஜனங்கள் சாவார்கள். அது புயலோ, அது பெருந்தொற்றோ, அல்லது அருமையான பூமி அதிர்ச்சியோ, எது என்று தெரியாது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அருமையான பெரிய அழிவு தேசத்திலே உண்டாகும், பட்டணங்களிலே உண்டாகும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் போய்விட்டது என்று நினைக்காதிருங்கள். ஏன் இந்த அழிவு வருகிறது என்றால், ஆண்டவருடைய வருகை மிகவும் சமீபமாயிருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை, தீர்க்க தரிசன வார்த்தை எல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. எல்லாம் நிறைவேறி போய்விட்டது. கடைசி நாளுகளிலே யுத்தங்களும், யுத்தங்களின் செய்திகளையும், பஞ்சங்களையும், கொள்ளை வியாதிகளையும் நீங்கள் கேள்விப்படுவீர்கள். அப்பொழுது என் வருகை இருக்கும். ஒன்றே ஒன்றுதாயா, கிருபையிலே இருக்கிற மனுஷன் பாதுகாக்கப்படுவான். எல்லாம் என்ன அழிவு கூட வரட்டுமே, என்னதான் அழிவு வரட்டும், நம்ம இருக்கிற சேஃப்டியை காட்டிலும் வெளிநாட்டில் இருக்கிறவங்க அவங்க சேஃப்டி எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு சேஃப்டியா இருப்பான். எப்படி 260 பேர் அமெரிக்கால சாக முடியும்? எப்படி இவ்வளவு லட்ச ஜனங்களுக்கு வியாதி வர முடியும்? அதுதான் எழுதப்பட்டிருக்கிறது. ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டினவர்கள் விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் என்றால் தேவன் எங்களுக்கு பாராட்டின கிருபை. தேவன் எங்களுக்கு பாராட்டின கிருபை. இந்த கிருபையை விட்டு நீங்கள் ஒருபோதும் விலகி விடாதிருங்கள். இந்த கிருபையை ஒருபோதும் அற்பமா எண்ணி விடாதிருங்கள். இந்த கிருபையை இழந்து போயும் விடாதிருங்கள்.
நான் செய்திக்குள்ளே போக முகவரையாய் பேசிக் கொண்டிருக்கிறேன். கண்ணீரோடு கூட தேடினான். அவன் கிருபையை நஷ்டப்படுத்தினதுனால கண்ணீரோடு கூட தேடினான். அவன் தேடியும் பெற்றுக் கொள்ளவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். அவன் தேடியும் பெற்றுக் கொள்ளவில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட சபையோ, இப்படிப்பட்ட செய்திகளோ, இப்படிப்பட்ட பிரசங்கமோ, இப்படிப்பட்ட ஊழியக்காரனோ எப்போதும் உங்களுக்கு கிடைக்கும் என்று நினைக்காதிருங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கிருபையின் இந்த நாட்களிலே இந்த நாளை நீங்கள் நஷ்டப்படுத்தி விடுவீர்கள் என்றால் கிருபையை நஷ்டப்படுத்துகிறீர்கள். வாசிக்கலாம். ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மன மாறுதலை காணாமல் போனான். கண்ணீர் விட்டு கவலையோடு கூட தேடியும் அவன் காணாமல் போனான். கண்ணீரோடு கூட அவன் தேடினான் ஐயா, ஆனால் கிருபையை பெற்றுக் கொள்ளவில்லை. யூதாஸ் கிருபையை விற்று விட்டான் ஐயா, பணத்துக்கு விற்று விட்டான் ஐயா. அவன் தூக்கிலே தொங்கிக் கொண்டிருக்கிறான். அவனுக்கு வேதனை தாங்க முடியவில்லை. ஐயோ, இயேசுவை விலை பேசி விற்று விட்டோமே, இயேசுவை விலை பேசி விற்று விட்டோமே. அந்த ராக்கா பவுனி, இந்த ரட்சிப்பு உனக்கு கிடைத்த மகா பெரிய பாக்கியம். இந்த அபிஷேகம் உனக்கு கிடைத்த மகா பெரிய பாக்கியம். ரொம்ப நல்லவங்க இந்த பூமியில இருக்கிறாங்கயா, அவங்களுக்கு கிடைக்கலையா? ரொம்ப நல்லவங்க இருக்கிறாங்கயா. உன்னை காட்டுல ரொம்ப பக்தியானவங்க இந்த பூமியில இருக்கிறாங்க. உன்னை காட்டுல ரொம்ப தியாகம் உள்ளவங்க இருக்கிறாங்கயா. உன்னை காட்டுல ரொம்ப அர்ப்பணிப்புள்ளவர்கள் இருக்கிறாங்க. ஒவ்வொரு மதத்தை நீங்க போய் பார்த்தீங்கன்னா, ஒரு முஸ்லீமை பார்த்து இங்க காய்ப்பு காய்ச்சி வீங்கி இருக்குது தலையில, அப்படியே தட்டி 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 இவ்வளவு பெருசா இருக்குதுயா. வடநாட்டுல நீங்க போனீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சுட்டு பிஇ முடிச்சுட்டு அந்த மதத்துல போய் சேருது. அந்த மதத்துல இருக்கிற கொள்கை என்ன தெரியுமா? முடிய கையாலே புடுங்கணும், முடிய கையாலே புடுங்கணும், பிளேடு படக்கூடாது. ஃபுல்லா கையாலே ஒவ்வொரு முடியா புடுங்கி புடுங்கி புடுங்கி, அப்புறம் அதுல அருமையான சந்தனம் தடவி, அப்புறம் அந்த பொண்ணு அந்த மடத்திலிருந்து வெளியே வரக்கூடாது. எவ்வளவோ பேர், ஆனால் அவர்கள் எல்லாம் பார்க்காத, அவர்கள் எல்லாம் கேட்காத இந்த கிருபை. அவன் சொல்றான், அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்றான், அகால பிறவியாயிருக்கிற எனக்கும் அவர் தரிசனமானார். தமஸ்கு பட்டணத்தை நோக்கி நான் போய்க் கொண்டிருந்தேன், சபைகளை பாழாக்கி கொண்டிருந்தேன், சபைகள் மக்களை துன்பப்படுத்தி கொண்டிருந்தேன், சபை விசுவாசிகளை சிறைச்சாலையிலே போட்டுக் கொண்டிருந்தேன். ஆனால் இந்த கிருபை என்னை சந்தித்தது. வாசிக்கலாம். கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். அதன் பின்பு அவர் 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் தரிசனமானார். அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள், சிலர் மாத்திரம் நித்திரை அடைந்தார்கள். பின்பு யாக்கோபுக்கும் அதன் பின்பு அப்போஸ்தலர் எல்லாருக்கும் தரிசனமானார். எல்லாருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார். அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார். அகால பிறவி போன்ற எனக்கும் அவர் தரிசனமானார். உங்களுக்கும் அவர் தரிசனமாயிருக்கிறார். உங்களுக்கும் இயேசு தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். உங்களையும் ஆண்டவர் இந்த கிருபை அண்டைக்கு கொண்டு வந்திருக்கிறார். அதான் பவுல் சொல்லுகிறான், காலைவேளையில் சொன்னேன், கிறிஸ்து எனக்கு ஜீவன். ஆமென். இந்த உலகத்திலே நான் எதற்காகவும் இந்த கிருபையை நான் நஷ்டப்படுத்த மாட்டேன். யாரை இழந்தாலும், யார் என்னை விட்டு போனாலும், யார் அருமையான இந்த கிருபை விட்டு வா என்று சொன்னாலும், என் ஜீவனே போனாலும் நான் இயேசுவை விட மாட்டேன். என் ஜீவனே போனாலும் இயேசுவை விட மாட்டேன். என்னில் நன்மை
இல்லாதிருந்தும் என்னையும் நீ நேசித்தீரே. என்னில் நன்மை இல்லாதிருந்தும் என்னையும் நீ நேசித்தீரே. ஜீவனாலும் சாவானாலும் பின் செல்லுவே. ஜீவனாலும் சாவானாலும் பின் செல்லுவே. ஸ்திரீகளுக்குள்ளே நீ பாக்கியவதி, ஸ்திரீகளுக்குள்ளே நீ மேன்மையானவள், ஸ்திரீகளுக்குள்ளே நீ விசேஷமானவள், ஸ்திரீகளுக்குள்ளே நீ பாக்கியவதி, ஸ்திரீகளுக்குள்ளே கனம் பெற்றாய். அதற்கு காரணம் என்னவென்றால் நீ தேவ கிருபையின் பரிபூரணத்தை பெற்றிருக்கிறாய். அவருடைய வயிற்றிலே வந்து அருமையான தேவனுடைய பிள்ளை கர்ப்பமாய் மாறினார். பரிசுத்தாவினாலே அவள் கர்ப்பம் தரிக்கப்பட்டாள். கிருபையை சுமக்கிறவளாய், கிருபையை இவள் தாங்குகிறவளாய், கிருபையை இவளே ஏந்துகிறவளாய், கிருபையை தாங்குகிறவளாய் இவள் அருமையான கர்ப்பப்பை மாறிவிட்டதையா. கிருபைதான் மனுஷனை தாங்கும், கிருபைதான் மனுஷனை சுமக்கும், கிருபைதான் மனுஷனை ஏந்தும், கிருபைதான் மனிதனை நடத்தும். ஆனால் இங்கே நீங்கள் பார்க்கிற இந்த மரியாதை குறித்து நீங்கள் பார்க்கும்போது ஒரு காரியம், கிருபையை இவள் சுமக்கிறாள். ஹல்லேலூயா. கிருபையை இவள் தாங்குகிறாள், கிருபையை இவள் ஏந்துகிறாள். ஆமென். அதற்கு 3 காரியத்தை தான் நான் சொல்ல போறேன். நிறைய இருக்குது. மரியாதை குறித்து நான் நிறைய பிரசங்கம் பண்ணிக்கிறேன். அதுல ஒண்ணு, இந்த மகா பெரிய கிருபை இவளுக்கு கிடைப்பதற்கு முதல் காரணம் என்னவென்றால், அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளே, தேவன் கொடுத்ததான ஊழியத்தை ஜீவன் போனாலும் செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆழமான தீர்மானம் அவளுக்குள்ள எப்போதும் இருந்திருக்கிறார். ஆண்டவர் ஒரு வேலை கொடுத்தால் அதை ஜீவன் போனாலும் செய்ய வேண்டும் என்ற ஒரு தீர்மானம் தான் இவளை இவ்வளவு தேசத்திலே உயர்த்தி இருக்கிறார். ஊழியம் எல்லாருக்கும் கிடைக்காது. படிச்சுட்டு வர்றவங்க எல்லாம் அவங்க எல்லாம் வந்து 2வது கேட்டகரி. பரலோகத்திலிருந்து வருகிற அழைப்பு எல்லாருக்கும் கிடைக்காது. அதான் எழுதப்பட்டிருக்கிறது, ஆரோனை போல ஒருவன் அழைக்கப்படால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்தை செய்ய முடியாது. மரியாளிடத்திலே வந்து தேவன் தூதன் சொல்லுகிறான், கிருபை பெற்றவளே வாழ்க என்று சொல்லுகிறான். அந்த வார்த்தையை கேட்பதற்கு மிகவும் நன்றாய் இருக்கிறது, மகிழ்ச்சியா இருக்கிறது, சந்தோஷமா இருக்கிறது. அப்புறம் அவன் சொல்றான், மேரேஜ் பிக்ஸ் ஆயிருக்கிறா மரியாள். உங்களுக்கு தெரியுமா, மேரேஜ் யோசேப்போடு பிக்ஸ் ஆயிருக்கிறா. நீ கர்ப்பவதி ஆவாய், ஒரு குமாரனை பெறுவாய். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாய். இயேசு என்று பெயரிடுவாயாக. லூக்கா 1:34 வாசிக்கலாம். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும், புருஷனை அறியேனே என்றார். சயின்ஸுக்கு மாறானதையா, இது விஞ்ஞானத்திற்கு மாறானதையா? யோசிச்சு பாருங்க. ஒரு வாலிப பெண் அவ சொல்றா, ஒரு வார்த்தை சொல்றா, நான் ஆண்டவருக்கு அடிமைன்னு சொல்றா. ஆண்டவருக்கு அடிமைன்னு சொல்றா. ஆண்டவர் சில சமயங்களிலே லகுவான ஊழியத்தை நீங்கள் கொடுத்தாலும், அருமையான தேவனுக்கு கடினமான ஊழியத்தை கொடுத்தாலும், ஒரு பெரிய ஊழியம் அருமையான மரியாள் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். ஆண்டவர் ஒருத்தருக்கு ஒண்ணு செய்யறாருன்னா, கிருபை அவங்க மேல வந்து இறங்குது, ஆசீர்வாதம் அவங்க மேல வந்து இறங்குதுன்னா, அப்படி ஒண்ணு டப்புன்னு வந்து இறங்கிறாது.
அதுக்கு அவனுடைய உள்ளத்தின் ஆழத்தை கர்த்தர் பார்க்கிறார். அவருடைய வாழ்க்கையை கர்த்தர் பார்க்கிறார். அவருடைய எண்ணத்தை கர்த்தர் பார்க்கிறார். அவர் உணர்வை பார்க்கிறார். தாவீதை பற்றி ஆண்டவர் சொல்லும்போது என்ன சொல்றார் தெரியுமா? என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லுகிறார். காலேபும் யோசுவாவை பற்றி என்ன தெரியுமா சொல்றாரு? லட்சக்கணக்கான ஜனங்கள் மத்தியிலே அவர்கள் 2 பேரும் விசேஷமானவர்கள், ஏனென்றால் அவர்களை உண்மை உள்ளவர்கள் என்று நான் காண்கிறேன். ஆமென். பவுல் சொல்றாரு, ஏன் அநேகர் இருக்கிறாங்க, ஆனா தீமோத்தேயுவை பத்தி அவர் எழுதுகிறார், அவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளை நோக்குகிறவன். எல்லாம் பொதுசா ஒருத்தர் வந்தா இதுல எவ்வளவு காசு கிடைக்கும், எவ்வளவு பணம் கிடைக்கும், இதுல எவ்வளவு மதிப்பு கிடைக்கும், இப்படிதான் எல்லாத்துலயுமே புகுவாங்க. எல்லாரும் புகுந்து வர்றது இப்படி யோசிப்பாங்க. ஊழியத்துக்கு வந்தா அவங்க கேக்குறாங்க, ஹவுஸ் அலோன்ஸ் இருக்குதா அல்லது மெடிக்கல் அலோன்ஸ் இருக்குதா, மாச சம்பளம் என்ன தருவாங்க, மாசம் என்ன சம்பளம் கிடைக்கும், லைஃப் செக்யூரிட்டி இருக்குமா, வாழ்க்கை செக்யூரிட்டி இருக்குமா, இதெல்லாம் கேட்டுதான் ஊழியத்துக்கு வராங்க. ஒண்ணுமே கிடைக்காது. இயேசுநாதர் உன்னை ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறாருன்னு சொன்னா, நீங்க தப்பா சொல்றீங்க பாஸ்டர், நான் வர்றது மாதிரி இல்லை. யாரும் இந்த இடத்திற்கு வரமாட்டார்கள். இந்த இடத்தை யாரும் அருமையான வரமாட்டாங்க. அந்த காலத்துல நிறைய பேர் வந்தாங்க. இப்ப எல்லாம் பைபிள் காலேஜுக்கெல்லாம் யாரும் போறது இல்லை. போன் பண்றாங்க, நான் கேட்கிறேன் 60 வயசா இருக்கிற ஆளை அனுப்பலாமான்னு. அவங்க சொல்றாங்க 70 வயசை கூட அனுப்புங்கிறாங்க. பைபிள் காலேஜ் படிக்காதவங்களை அனுப்பலாமான்னு கேட்டா, எழுத படிக்க தேவை, நாங்க ஜெபம் பண்ண பாட்டு பாடம் கத்து கொடுத்துருவோங்கிறான். அந்த 2 போதுங்கிறான். ஆள் இல்லையா? ஆண்டவர் ஒரு மகத்தான வேலையை, அருமையான தேவனுடைய பிள்ளைகளை 2000 வருஷமாய் பூமியிலே அவர் வைத்திருக்கிறார். அவருடைய வேலையை செய்யும்படியாய் மனுஷனை அழைக்கிறார். அவருடைய வேலையை செய்யும்படியாய் மனுஷர்களை தெரிந்து கொள்ளுகிறார். அருமையான ஏகப்பட்ட பேரை கர்த்தர் விசேஷமானவர்களாய் தெரிந்து கொள்ளுகிறார். ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிற மனுஷன் யார் என்பதை உங்களுக்கு அடையாளம் காட்டுகிறேன். என்ன வேலையை தேவன் கொடுத்தாலும் அதை செய்கிற இருதயம் உள்ளவர்களே தான் பரலோகத்தின் வேலை அவர்களுக்கு கொடுக்கப்படும். என்ன வேலை? ஆசியா கண்டம் முழுவதும் கேபி யோகன்னா, நீங்க கேபி யோகன்னா கேரளா தேசத்துல அவருக்கு இடமே வாங்கக்கூடாதுன்னு கவர்மெண்ட் வந்து அவருக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சுக்கிறாங்க. கோர்ட்டு நோட்டீஸ் அனுப்பிச்சுக்கிறாங்க. அவருடைய வாழ்க்கையின் சரித்திரத்தை நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு பைபிள் காலேஜ்ல அவங்க அம்மா கொண்டு விட்டாங்க. துணி துவைக்கிற பாஸ்டர்ஸ் துணி துவைக்கிறது, டீ வாங்கி கொடுக்கறது, கை கால் பிடிச்சு விட்டுதான் 12 வயசு வரை செய்திருக்கிறார். சின்ன பையன். ஆனா இன்னைக்கு ஆசியா கண்டத்துல நீங்க ரஷ்யாவுடைய டிவியை வந்து லீஸுக்கு வாங்கி பேசுறாரு. வேர்ல்டுல வந்து அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை அவருடைய ஊழியத்தை யாருமே ஃபுல் பண்ண முடியாது, கிட்ட கூட போக முடியாது. அவங்க வச்சிருக்கிற பைபிள் காலேஜ் இன்டர்நேஷனல் பைபிள் காலேஜ், சும்மா இடமே கிடைக்காதாங்க. நான் எதுக்காக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால், கர்த்தர் தன் கரத்திலே ஒரு பெரிய வேலையை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ரெனால்டு போங்கே ஆப்பிரிக்காவை அசைத்திருக்கிறார். நம்ம என்ன பண்றோம்? நம்முடைய வாழ்க்கை கர்த்தர் சொல்லுகிறார், இந்த நாளிலே சிலர் மேலே தேவ கிருபை விசேஷமாக இறங்க போகிறார். சாந்தா ராகாபான். சிலர் மேலே தேவனுடைய கிருபை பரிபூரணமாய் இறங்க போகிறது. சிலர் மேலே கர்த்தர் தன்னுடைய மேன்மையான திட்டத்தை வைக்க போகிறார். நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், ஆண்டவர் இந்த நாளிலே உன் மேலே ஒரு விசேஷித்த கிருபையை ஆண்டவர் வைக்க போகிறார். ஆண்டவர் உன்னிலே எதிர்பார்க்கிற ஒன்று, நான் சொல்லுவதை இவன் செய்வானா? நான் சொல்லுகிற வார்த்தைக்கு இவன் கீழ்ப்படிவானா? ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் 75வது வயதிலே, ஆனால் 100வது வயதிலே தான் நிறைவேறினது. ஏன் இந்த இடைப்பட்ட காலம், ஏன் இந்த இடைப்பட்ட வருஷங்கள் என்று நீங்கள் கேட்டால், தேவன் சொல்லுவதை அவன் கீழ்ப்படிவானா என்று ஆண்டவர் அவனிலே எதிர்பார்த்தார். அப்படி அருமையான பிள்ளையை கொண்டு போய் மோரியா மலையிலே பலி செலுத்தும்படியாய் வாளை ஓங்கும் போது, ஆபிரகாமே ஆபிரகாமே
தேவன் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாது. இப்பொழுது நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று நான் அறிந்திருக்கிறேன். உன் சந்ததி வானத்தின் நட்சத்திரங்களை போல பெருகும். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் உங்களுக்கு உண்டாயிற்று என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நீங்கள் கீழ்ப்படுகிற ஒரு இருதயம் வேண்டும். யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமையை தேடுகிறான், தன்னை அனுப்பினவரின் மகிமை தேடுகிறவனோ உண்மையுள்ளவனாய் இருக்கிறான், அவனிடத்தில் அநீதி இல்லை. அவனிடத்துல அநீதி இல்லை. நாம் கர்த்தருடைய வேலையை நாம் செய்யும் போது மற்றவர்கள் நம்மை மதிக்க வேண்டும், மற்றவர்கள் நம்மை கனப்படுத்த வேண்டும், மற்றவர் நம்மை புகழ வேண்டும் என்ற நீ அப்படி நினைக்கவே நினைக்காதீங்க. நம்ம செய்யறத மற்றவங்க பார்க்கணும்னு நினைக்காதீங்க. கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. நீ பட்ட பாடுகள், நீ பட்ட நெருக்கங்கள், நீ கடந்து வந்த கடினமான பாதைகளுக்கெல்லாம் அவார்டு இருக்குதியா? வாடாத ஜீவ கிரீடம் இருக்கிறது. பூமியில இல்ல. நான் நினைப்பேன் நிறைய பேர் பூமியில நிறைய அவார்டு கொடுக்குறாங்க, நம்மளையும் கூப்பிட்டு ஏதாவது ஒண்ணு கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைப்பேன். நமக்கு இங்க கிடையாது. இங்க நமக்கு எந்த அவார்டும் கிடையாது. நமக்கு அவார்டு எல்லாம் பரலோகத்தில் இருக்கிறதையா. ஆனா கர்த்தர் சொன்னதை நம்ம நிறைவேற்றி விட்டோம். அல்லேலூயா. நம்ம வேலை அது. ஆண்டவர் சொல்லிக்கிறார், நான் செய்வேன். அது யார் தடுத்தாலும் நான் நிக்க மாட்டேன். கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு, செய். அப்படி செய்யலைன்னா என்ன உண்டாகும் என்று யோனாவின் புத்தகத்திலிருந்து உங்களுக்கு தெரியும். நான் அதை விவரித்து சொல்ல விரும்பவில்லை. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு ஊழியக்காரன். நீங்கள் பிலிப்பியருக்கு நிருபம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பிலிப்பியர் 2:17. மேலும் உங்கள் விசுவாசமாகிய பலியின் மேலும் ஊழியத்தின் மேலும் நான் வார்க்கப்பட்டு போனாலும் நான் மகிழ்ந்து உங்கள் அனைவரோடும் கூட சந்தோஷப்படுவேன். அவன் சொல்றான், என் ஊழியத்தை நான் முடிக்க போறேன். எப்படி முடிக்க போறேன் தெரியுமா? வார்க்கப்பட்டு போகிறேன். என்னை வெட்ட போறாங்க ஐயா, என்னை பலி செலுத்த போறாங்க. ஆனாலும் நான் தேவன் வைத்த இந்த பாதையை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறேன். 12 சீசன்ல ஒருத்தர் தூக்கு போட்டான். ஒருத்தர் நார்மலா மரிச்சா யோவான், அப்போஸ்தலனாகிய யோவான். மற்றவங்க எல்லாமே வார்க்கப்பட்டு தான் போயிருக்கிறார்கள். சிலுவையிலே தலைகளாய் அடிக்கப்பட்டிருக்கிறார்கள், எண்ணெய் கொப்பரையிலே போட்டிருக்கிறார்கள், அருமையான வாளால் வெட்டப்பட்டிருக்கிறார்கள். நம்முடைய இந்தியா தேசத்துக்கு வந்த தோமாவை கூட அவர்கள் கொல்லதான் செய்தார்கள். சென்னை பட்டணத்திலே இன்றைக்கும் அவருடைய அந்த இடம் சாட்சியாயிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் உனக்கு கொடுத்ததான வேலையை செய்யும்படியான எதிர்ப்புகள் வந்தாலும், போராட்டம் வந்தாலும், நெருக்கம் வந்தாலும், மரியாள் ஒரு தீர்மானம் எடுத்தாள். ஆண்டவரே, நான் உமக்கு அடிமை, நீர் என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். அடிமை இருக்கிற ஒரு சுவாபம் என்னவென்றால் எஜமான் சொல்லுகிறத கேட்க வேண்டும். அதான் அடிமை. அது எடுத்துருவானா எடுத்துருவானும், போனா போன கேள்வி கேட்க கூடாது. எதுக்குமே கேள்வி கேட்க கூடாது. அவ சொல்றா, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். அவளுடைய பிரச்சனை என்ன தெரியுமா? நியாய பிரமாணத்தின்படி அவள் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும். அருமையான யோசேப்பின் வீட்டிலிருந்து பெரிய எதிர்ப்புகள் உண்டாகும். நிறைய பிரச்சனை இருக்கிறது. அவள் சாதாரணமான ஒரு கன்னியை கர்ப்பவதி ஆகிறாள் என்றால் அது சாதாரணமான காரியமா? ஏகப்பட்ட எதிர்ப்பை அவர்கள் சந்திக்க வேண்டும். ஆனால் அவளுக்கு ஒன்று தெரியும், தேவன் கொடுத்த வேலையை நான் செய்வேன். தேவன் கொடுத்த வேலையை நான் நிறைவேற்றுவேன். தேவன் கொடுத்த வேலையை நான் முடிப்பேன். இந்த இருதயம் உள்ளவர்கள் மேலே தான். ஆகவேதான் நிலவுது, ஸ்திரீகளுக்குள்ளே நீ பாக்கியவதி, கிருபை பெற்றிருக்கிறாய்.
நீ கிருபை பெறுவதற்கு ஸ்திரீகளுக்குள்ளே நீ பாக்கியவதியாக, மேன்மையானவளாக, ஆசீர்வதிக்கப்பட்டவளாக, இயேசுவின் தாய் என்ற அந்தஸ்து உனக்கு உண்டாவதற்கு காரணம் என்னவென்றால் தேவனுடைய சத்தத்தை கீழ்ப்படுகிற ஒரு இருதயம் உனக்குள்ளே வந்ததினாலே. இரண்டாவது, அவளை குறித்து நீங்கள் பார்க்க போனால் அவளுக்குள் இருக்கிற மேன்மையான சுபாவங்களை ஒரு 3 காரியங்களை சுருக்கமாய் சொல்லுகிறேன். அவள் தன் வாழ்க்கையிலே உண்டான எல்லா இன்பங்களையும் உதறி தள்ளுகிற இருதயம் உடையவளாயிருந்தாள். ஏன்னா புருஷன் போயிடுவான், அவன் எப்படி நம்மளை சேர்க்க மாட்டான், நம்முடைய வாழ்க்கையெல்லாம் இருண்டு போயிடும், சமுதாயத்திலிருந்து ஒருவேளை நாம் ஒதுக்கப்பட வேண்டியிருக்கும், நம்முடைய எல்லா இன்பமும் அவள் உதறி தள்ளினாள். கர்த்தருடைய வேலையை நீங்கள் செய்ய வேண்டும் என்றால் சுகபோகமாய் வாழ்கிறவன் உயிரோடு கூட செத்தவன் என்று எழுதப்பட்டிருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் இந்த உலகத்திலே தேவனுடைய வேலையை செய்ய வேண்டும் என்றால் பாடுகளும் நெருக்கங்களும் போராட்டங்களும் இருக்கதான் செய்கிறான். மோசே அவன் இருந்த இடம் எங்க? பார்வோனுடைய குமாரத்தி எனப்படுவதை அவன் வெறுத்து தேவ ஜனத்தோடு கூட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டான். ஊழியம் செய்யணும், ஜனங்களுக்காக நிக்கணும் சொன்னா எங்க நிக்கணும்? வனாந்திரத்தில் நிக்கணும். ஆனா நீங்க சவுலையும் தாவீதையும் பார்த்தால் சுகமான வாழ்க்கையை யோனத்தான் விரும்பினான். சவுலுடைய பையன் யோனத்தான் அரமனையிலே இருக்க விரும்பினான். ஆனால் தாவீதோடு கூட அவன் நடந்து போக விரும்பவில்லை. ஆனால் அவன் சொன்னான், தாவீதை பார்த்து, அவனுடைய சிநேகத்தை எழுதப்பட்டிருக்கிறது, ஸ்திரீகளை போல ஒருத்தர் நேசிச்சாங்களாம். அவன் சொல்றான், நீ ராஜ்யத்திலே ஆளும்போது எனக்கும் நீ அங்க பங்கு தர வேண்டும். அந்த வசனத்தை வாசிக்கலாம். ராஜ்யத்திலே வரும்போது எனக்கு பங்கு தர வேண்டும், என்னை நீ கனப்படுத்த வேண்டும், எனக்கு அதிலே பதவி தர வேண்டும். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, தாவீதோ காட்டுக்கு போனான், யோனத்தானோ அருமையான அரமனைக்குள்ளே போனான். பாடுபடுகிற சிந்தை ஒரு ஊழியக்காரனுக்கு இல்லாவிட்டால் அவன் பெரிய காரியங்களை செய்ய முடியாது, பெரிய காரியங்களை சாதிக்க முடியாது. 40 வருஷம் வனாந்திரத்திலே பாடு அனுபவிப்பதை அவன் தெரிந்து கொண்டான். யாராவது அரமனையில் இருந்து எல்லாரும் என்ன விரும்புவாங்க? அரமனையிலே ஊழியம் செய்யலான்னு விரும்புவாங்க. பெரிய ஹால் ஒண்ணு கட்டிடலாம். ராஜா நினைச்சா 5000 பேர் இருக்கிற ஒரு சபை கூட கட்டலாம், 50,000 பேர் இருக்கிற சபை கூட கட்டலாம். இன்னும் சொல்ல போனா அதை காட்டிலும் பெருசு கூட கட்டலாம் ராஜா நினைச்சா. சரி, இப்படியே ஊழியத்தை செய்வோம் சொல்லி நினைக்கலாம். எடுத்தவர் வாசிக்கலாம். எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப பிடித்த வார்த்தை. தாவீது என்று அவன் எழுந்து புறப்பட்டு போனான். யோனத்தானோ பட்டணத்திற்கு போய்விட்டான். தாவீது எங்க போனான்? காட்டுக்கு போனாயா? கர்த்தருடைய மேன்மையான திட்டத்தை நீ நிறைவேற்ற வேண்டும் என்று விரும்பினால், கர்த்தர் உனக்கு கொடுத்த ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று விரும்பினால் சுகத்தை வெறுத்துவிட வேண்டும். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம். அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளை, லாபமாய் தோன்றுகிற எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விண்ணுகிறேன், குப்பையுமாக. அவன் என்னெல்லாம் நஷ்டம் தெரியுமா? கமாலின் கீழிருந்து படிச்ச பெரிய படிப்பாளி, IAS அந்த நாட்களில் பெரிய படிப்பாளி. அவன் புதிய ஏற்பாட்டுல ரொம்ப ஹை எஜுகேட்டட்னு சொன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் தான். பெரிய பணக்காரன், சனகரிப் சங்கத்திலே முக்கியமானவன், நியாயப்பிரமாணத்தை தரவாய் கற்றறிந்தவன். அவன் அந்த நியாயப்பிரமாணத்துக்காக வைராக்கியம் பாராட்டினவன். அதான் சபையை பாழாக்கினான், சபையெல்லாம் அருமையான மக்களை சிறையில் அடைச்சான். ஆனா இப்ப அவன் சொல்றான், எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையும் என்று எண்ணுகிறேன். ஒரு ஊழியக்காரன் அல்லது தேவன் வேலை செய்கிற தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற இருதயம் உடையவர்கள், லாபமாய் தோன்றுகிறவைகளை
நீங்கள் உதறி தள்ளினால் அருமையான கிருபை உங்களிலே பெருகும். Amen. Hallelujah. கிருபை உங்களிலே பரிபூரணம் அடையும். Amen. ஸ்தோத்திரம். சில சோதனைகள் வரும். அது ஊழியம் செய்யறவங்களுக்கு நிறைய சோதனைகள் வரும். நிறைய சோதனை வரும். ஐயா, ஒரு பாஸ்டர் பத்தி அவங்க அறிமுகப்படுத்துறாங்க. அமெரிக்காவில் இருக்கிற ஒரு பெரிய ஸ்தாபனம். அவங்கள்ட்ட வந்து நிக்கிறாங்க. எத்தனை கோடி வேணாலும் உங்களுக்கு தரேன், எங்கிட்ட இருக்கிற ப்ராஜெக்ட் நிறைவேற்ற உங்களை நாங்கள் இந்தியாவில் தெரிஞ்சிருக்கிறோம், சம்மதிக்கிறீங்களா? என்ன ப்ராஜெக்ட்னா எய்ட்ஸ் விழிப்புணர்வு நடத்தணும். கிராமம் கிராமமா ஊழியங்களுக்கு போய் நடத்தணும். எய்ட்ஸ் அந்த நாட்கள்ல இப்போ அந்த நாட்கள்ல நீங்க போய் செய்யணும். பணம் வாங்கி ஊழியக்காரங்களுக்கே எய்ட்ஸ் முகாம் நடத்திருக்கிறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். எத்தனை கோடி வேணாலும் தர்றேன். அவன் சொன்ன வார்த்தை என்னன்னு தெரியுமா? ₹1 கூட வேண்டாம், எங்களை ஆண்டவர் அழைச்சது இந்த முகாம் நடத்த அனுப்பல, வசனம் சொல்லதான் அனுப்பிச்சிருக்கிறாரு, நீங்க வேற யாருக்காவது இந்தியாவில் கொடுங்கன்னு சொல்றான். ஒரு 1-2 ராத்திரி போராட்டம் இருக்கதான் செய்யும். ராத்திரி படுக்கும்போது நம்ம காரை பார்த்தா காரை மாத்திரலாமான்னு வரும். நமக்கு என்ன பண்ணிடலாம்னா அந்த மெட்ராஸ் அண்ணா நகர்ல ஒரு வீடு வாங்கிடலாமான்னு வரும். அருமையானவர்களே, பேங்க் பேலன்ஸ் ஹெல்த்தியா வச்சுக்கலாமான்னு வரும். எல்லாம் வரும், எண்ணமெல்லாம் அப்படி வரும். ஆனா நீங்க முடிவு எடுக்கும் போது ரொம்ப ஸ்ட்ராங்கா முடிவு எடுக்கணும். ஹல்லேலூயா. இந்த பக்கமா அந்த பக்கமா? நிறைய பேர் அந்த பக்கம் போனாங்க, சிலர் இந்த பக்கம் போனாங்க. இந்த பக்கம் வந்தவங்க கிருபை பெற்றுக் கொண்டாங்க, அந்த பக்கம் போனவங்க பணத்தை பெற்றுக் கொண்டாங்க. அதை வாங்க எவ்வளவு பேர் நினைக்கிறீங்க? மெட்ராஸ் இருக்கிற பாசுங்க அதை வாங்குறதுக்கு. பாச சுந்தரத்திட்ட வந்து கேட்டாங்களாம், ஒரு அருமையான ஆர்கனைசேஷன், நாங்க ஒரு பெரிய ஹோம் எல்லாம் நடத்தணும் விரும்புறோம், அப்பா அம்மா இல்லாத பிள்ளைகளுக்கு ஹோம் நடத்த விரும்புறோம், நிறைய சோசியல் இந்தியாவில் செய்யறோம். வந்து கேட்டாங்களாம். அவர் சொன்னாரா, நீங்க அட்ரஸ் மாறி வந்துட்டீங்க. அப்படியே சொன்னாராம், நீங்க அட்ரஸ் மாறி வந்திருக்கிறீங்க, நான் ஒரு அட்ரஸ் கொடுக்குறேன், அவங்க அந்த பாஸ்டர்ட்ட போனீங்கன்னா நீங்க என்னெல்லாம் வச்சுக்கிறீங்களோ அதெல்லாம் அவர் செய்வார். அப்படியே சொல்லி கார்ல, அவருடைய கார்ல அந்த பாஸ்டர் வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டாராம். நம்ம அனுப்புவோமா? நம்ம ரூம் போட்டு மாஸ் ஹோட்டல் ரூம் போட்டு தங்க வச்சு அவ்வளவுதான். பாஸ்டர் தரையிலே நடக்க மாட்டார். லேடிஸ் தான் கட் ஷூ போட்டிருப்பாங்கன்னா பாஸ்டருமே கட் ஷூ போட்டுக்கிறாங்க, பெரிய பெரிய கட்டையை வச்சுக்கிறாங்க. கட்டையா இருக்கிற பாஸ்டருங்கெல்லாம் பெரிய பெரிய கட்டையை கீழே வச்சுக்கிறாங்க. அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆரோனுடைய குமாரத்தி எனப்படுவதை வெறுத்து தேவ ஜனத்தோடு கூட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டான். பணம் நம்முடைய ஊழியத்தின் மைய பொருள் அல்லையா, பொருள் நம்முடைய ஊழியத்தின் மைய பொருள் அல்லையா. அருமையான உலகத்தின் மேன்மை நம்முடைய அருமையான ஊழியத்தின் மைய பொருள் அல்ல. உலகத்தின் மேன்மை ஒன்று நம்முடைய ஊழியத்தின் மைய பொருள் அல்ல. ஊழியத்தின் மைய பொருள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஊழியத்திற்காக பாடுபடுவது மைய பொருள். பவுல் சொல்லுகிறான், சிலுவையின் பாடுகளின் குறைவை என் சரீரத்திலே நான் நிறைவேற்றுகிறேன். அந்த வசனத்தை எடுத்தவங்க வாசிக்கலாம். மெட்ராஸ்ல செழிப்பின் உபதேசம் ஒன்று இருக்குது. நீ இன்னும் கஷ்டமே கிடையாது, பாடே கிடையாது, வேதனையே கிடையாது, எல்லாம் சிலுவையில சுமந்துட்டார், நீங்க ஒன்னும் சுமக்க வேண்டாம், அவரே சுமந்துட்டாரு, நீ சுமக்க வேண்டாம், இனிமேல் நீங்க நல்லா வாழலான்னு. இந்த பிரசங்கத்தை கேட்டு நிறைய பேர் பின்மாற்றத்தில் போயிட்டாங்கன்னா, அதே வீடு அதே மிக்சி அது ஓடாது, டபா டபா டபான்னு கேட்கும். அந்த மாவு அரைக்கிறது பாத்தீங்கன்னா அது 1 கிலோ அரைச்சி தள்ளுறதுக்குள்ள 3 மணி நேரம் ஆகும். மிக்சி வாங்க முடியல. அருமையான அந்த ஸ்டவ் போய் பாத்தீங்கன்னா அது பெரும்பாடு. சம்பளம் 1ஆம் தேதி போட மாட்டாங்கிறான், 10ஆம் தேதி போடுறான். எப்படி இருக்கு? எவ்வளவு போராட்டத்துல தான் ஆண்டவர் ஜனங்க பின்பற்றதை பார்க்கிறேன். நிறைய வாசிக்கலாம். அவருடைய பாடுகளின் குறைவை என் சரீரத்திலே நான் நிறைவேற்றுகிறேன். அவருடைய பாடுகளின் குறைவை என் சரீரத்திலே நிறைவேற்றுகிறேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரியாள் கிருபை பெற்றவளே வாழ்க, ஸ்ரீகளுக்குள்ளே நீ கிருபை பெற்றிருக்கிறாய். எவ்வளவு பெண்கள் இருக்கிறாங்கயா. ஆனா மரியாள் பெற்ற கிருபைக்கு காரணம் அவள் பாடுபடும்படி தன்னை ஒப்பு கொடுத்தாள்.
மூன்றாவது நான் சொல்லி முடிக்கிறேன். மூன்றாவது, இந்த மேன்மையான கிருபையை பெறுவதற்கு காரணம் என்னவென்றால் அவளுடைய பரிசுத்தமான ஜீவியம் தான். ஆமென். கரையற்ற திரையற்ற ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை, அது வாலிப நாட்கள். என்கிட்ட ஒருத்தர் சொல்றாரு, அவருக்கு என்ன வயசாச்சு, 57 58 வயசு வருது. பாஸ்டர், பரிசுத்தமா வாழவே முடியாதுங்கிறார். 70 வயசு கிழவன் சொல்றான், என்னால பரிசுத்தமா வாழவே முடியாது. இச்சைகளோடு கூட போராட்டம் இருக்கிறது, பொல்லாத ஆவிகளோடு கூட போராட்டம் இருக்கிறது, பலவிதமான போராட்டங்களை நான் சந்திக்கிறேன். பரிசுத்தமாய் வாழ்வது என்பது கடினமான ஒரு காரியம். ஆனா வாலிப நாட்களில், ஏன்னா பைபிள் சொல்லுது, அசுத்தத்துக்கும் பரிசுத்தத்துக்கும் சம்பந்தம் ஏது? பரிசுத்தமா இல்லாத ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. வாலிப நாட்கள் ரொம்ப போராட்டமான நாட்கள். வயசாயிட்டுனா நீங்க அது வேற விஷயம். வாலிப நாட்கள்ல சத்துருவாகிய பிசாசு இன்டர்நெட்னு ஒரு வலையை விரிச்சு வச்சிருக்கிறான், செல்லுன்னு ஒரு வலையை விரிச்சு வச்சிருக்கிறான். அருமையானவர்களே, நீங்க பரிசுத்தமா வாழணும்னு நினைச்சா கூட, அது இப்ப பாத்தீங்கன்னா பாடத்திட்டத்தை நீங்க அங்க போயிட்டீங்களா, அவன் பாடத்திட்டத்தை படிச்சுட்டே இருக்கிறான், பட்டனை தட்டி படிச்சுக்கிட்டே இருக்கிறான். படிச்சு முடிச்சோன்னா அவன் பட்டன் வேற பட்டனை தட்டுறான். உன்னை பாவத்திலே தள்ளும்படியாய் சத்துரு அருமையான இன்டர்நெட் என்று வச்சுக்கிறான். உங்க பையன் வீட்டுக்கு வரலையான்னு போன் பண்ணி கேட்டா, பாஸ்டர் அங்க 11:30 மணி வரையிலும் படிச்சுட்டு இருக்கிறான். இன்டர்நெட் செட்ல இருந்து வராத பாடமெல்லாம் அங்க வருதான். கண்டிப்பா வராத பாடமெல்லாம் அங்கதான் வருது. பாவம் மனிதனை அடிமைப்படுத்தும்படி போராடுகிறது, பாவம் மனிதனை கொல்லும்படி போராடுகிறது, பாவம் மனிதனை சிறுமைப்படுத்தும்படி போராடுகிறது, பாவம் அவனுடைய படிப்பை கெடுக்கும்படி போராடுகிறது, அவனுடைய எதிர்காலத்தை கெடுக்கும்படி போராடுகிறது. சபையில உட்கார்ந்து இருக்கிறீங்க, எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல பிள்ளைங்களா உட்கார்ந்து இருக்கிறீங்க. அவங்க அம்மா சொல்றாங்க, என் பையன் அவ்வளவு நல்ல பையங்கிறான். ஏன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு பிரச்சனைய நான் கேள்விப்பட்டதான் சொல்றேன். பையன் கொலை செய்துட்டான். அந்த அம்மா சொல்லுது, என் பையன் அப்படி செய்யவே மாட்டான், நான் எங்க வேணாலும் சத்தியம் பண்றேன். எல்லாருக்கும் பையன் எதுவும் செய்ய மாட்டான், பொண்ணு எதுவும் செய்ய மாட்டாங்க. எல்லாருக்கும் அந்த இருதயம் இருக்கதான் செய்யும், அது இருக்கதான் செய்யும், அதை மாற்றவே முடியாது. ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளையை சத்துரு வலை விரித்து வைத்திருக்கிறான். வாலிபனே, உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட, தேவன் நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்பதை அறிந்து கொள். பின்னாடி ஆளு என்ன பண்ணணும்? படிக்கிற நாள்ல படிக்காம, வாலிப நாட்கள் ரொம்ப அருமையான படிக்கிற வாய்ப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த காலம் போல அல்ல, இந்த காலத்திலே நல்ல அருமையான +2 முடிச்சு நீங்க இந்த ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்தாங்கல்ல, தேர்ட் குரூப் எடுத்து கூட ஃபர்ஸ்ட் குரூப்புக்குள்ள பாடத்தை படிக்கலாமா. பிரைவேட் காலேஜில எல்லாம் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்தா போகணும்னு கிடையாது, தேர்ட் எடுத்தா கூட போயிடலாமா. ஓபன் யூனிவர்சிட்டி வச்சுக்கிறான். நம்ம நாடு மாதிரி அருமையான படிப்பு திறந்து வச்சிருக்க நாடு உலகத்துல எங்கேயுமே கிடையாது. ரொம்ப லகுவா படிக்கலாம். நீங்க அங்கெல்லாம் வெளிநாடுகள் அப்படிதான் நாங்க நினைச்சோம், இங்க ஈஸியா படிச்சிடலாம். அவங்க சொன்னாங்க இங்க ஈஸியா படிக்கவே முடியாது, ரொம்ப கஷ்டம். அதனாலதான் நம்முடைய படிப்பை அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறான். இங்க இருந்து ஒருத்தர் டாக்டரா போனா அவங்களுக்கு அவங்கள விட மாட்டாங்க. இங்க இருந்து நர்ஸா போறவங்க அங்க கொஞ்ச நாள் பெட்டு தான் போடணும், விட மாட்டாங்க. அங்க பரீட்சை எழுதி பாஸ் பண்ணாதான் நீங்க வேலை செய்ய முடியும். ஆனா ஆண்டவர் நம்முடைய இந்தியா தேசத்துல வாலிபர்களாய் உங்களுக்கு பிரசங்கிக்கிறேன், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களோடு கூட போராடுகிறது. உங்களுக்கு ஒரு கேள்வி, அருமையான போராட்டம், போராடி போராடி கடைசி என்ன கேள்வி வந்துட்டுனா, பரிசுத்தமாய் வாழ முடியாது என்ற ஆன்சர் உங்களுக்குள்ள இருந்து டப்புன் புகை போல பலூன் மாலை எழும்பி. ஆனால் அப்படி வாழ முடியாத ஒன்றை இந்த வேதத்திலே தேவன் எழுதி வைத்திருக்கவே மாட்டார். ஆமென். அல்லேலூயா. தானியேலோ
அருமையான ராஜாவின் போஜனத்தினாலே தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பாதுகாத்துக் கொண்டபடியினால் அவன் மேலே தேவன் விசேஷித்த ஆவியை கர்த்தர் வைத்திருந்தார். வாசிக்கலாம். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். அடிமையாய் போற தேசம் பாபிலோன்ல, சிறைபிடித்து போகிற தேசம். ஒரு நல்ல வேலை கிடைச்சிருக்குது, அரண்மனையில ஒரு இன்டர்வியூ வந்திருக்குதுயா, அரண்மனையில செலக்ட் ஆயிருக்கிறாங்கயா, சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்டியா, ஒரு கஷ்டம் இல்லை. ராஜாவின் போஜனத்தை சாப்பிடுறதுல அதிலே அருமையான மதுக்கள் வைக்கப்பட்டிருந்தது. எல்லாம் சாப்பிட்டாகணும், அவனுக்கு வர்ற அந்த அந்த இதெல்லாம் சாப்பிடணும். ஆனா அவன் சொல்றான், எங்களுக்கு மரக்கறி கொடுங்க, சாதாரணத்தை கொடுத்து பாருங்க, நீங்க டெஸ்ட் பண்ணுங்க, எங்களையும் கறி சாப்பிட்டவங்களையும் டெஸ்ட் பண்ணி பாருங்க, குடிச்சவங்களையும் டெஸ்ட் பண்ணி பாருங்க. இவர்களுடைய முகம் கலை உள்ளதாக இருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. இவருடைய முகங்கள் அருமையான பிரகாசமா இருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, போராட்டத்தின் மத்தியிலே நீ விழுந்திருக்கிறது உண்மை, கிருபையை இழந்தது உண்மை, ரட்சிப்பை இழந்தது உண்மை, அபிஷேகத்தை இழந்தது உண்மை. கர்த்தர் உன்னை, நீ வாலிபனாயிருக்கும் போது கர்த்தர் உன்னை அளவில்லாதபடி அபிஷேகம் பண்ணினார். அந்த அபிஷேகம் இன்றைக்கு எங்கே போனது என்றால், அருமையான நீ பாவம் செய்த போது உன் மேல இருந்த அபிஷேகம் உன்னை விட்டு விலகி போனது. ஆனால் இங்கே வந்திருக்கிறாய், கர்த்தர் உனக்கு இந்த நாளிலே நீ இழந்து போன அந்த அபிஷேகத்தை மறுபடியும் கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். நீ இழந்து போன ரட்சிப்பை மறுபடியும் கொடுக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். இழந்து போன வாஞ்சை, தாகம். ஞாயிற்றுக்கிழமை எப்படியா தூங்க முடியும்? ஞாயிற்றுக்கிழமை எப்படி தூங்க முடியும்? தூங்க முடியாது. எழும்பி ஆண்டவரை ஆராதிக்க போக வேண்டும், ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க போக வேண்டும், ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர போக வேண்டும், தேவனை ஆராதிக்க வேண்டும். இந்த மாதிரி ஒரு உணர்வு தான் உங்களுடைய இருதயத்திலிருந்து எழும்பிட்டே இருக்கும். போன் வந்துட்டு தான் இருக்கும். போன் எப்போ போன் வராது நீங்க நினைக்கிறீங்க? எல்லா நேரம் போன் வரும். ஏன்னா இப்ப அது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிப்போச்சு. எல்லா நாளும் வேலை இருக்கும். வேலைன்னா நீங்க வேலை, நீ கிச்சனுக்குள்ள போனா சாயங்காலம் வர கிச்சன்ல தான் நிக்கணும். அந்த பொரியல், இந்த பொரியல், அந்த கழுவுது, இதை கழுவுது, அதை துடைக்கிறது, இதை துடைக்கிறது. அப்பதான் ஒருத்தருக்கு கறி வந்து கொடுப்பாங்க, அப்பதான் சொந்தக்காரங்க பார்க்கணும், மாமின்னு வருவாங்க. நீ அப்பதான் பைபிள்லாம் எடுத்து டேபிள் வச்சு சர்ச்சுக்கு போலான்னு இருப்ப, மாமின்னு வருவாங்க. உன் பைபிள் கையில் இருக்கிற பைபிள் ஒன்னு அறியாமலே கீழே விழுந்துரும். அப்புறம் அதை தொடச்சி இப்படி தட்டி தட்டி ஒரு முத்த வேற கொடுத்து அப்படி டேபிள் வச்சு, ஐயா எதை நீ இழந்திருக்கிறாய், எதை அதிகமா நேசிக்கிறாய்? இந்த அம்மா வந்துட்டு நீங்க பாத்துட்டீங்களா? பார்த்துட்டு பாருங்க, வெளியூர்ல இருந்து வருது. அது படுற பாடு பெரும்பாடு, கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. ஏன்னா நடந்து போனால பாக்குறேன். சாயங்காலம் மீட்டிங் வரும், எவ்வளவு தெரியுமா? 250 ரூபா வாடகை, ஆட்டோ வாடகை கொடுத்து வரும். அது கதையை கேட்டீங்கன்னா பெருங்கதை. இப்போ தொடர்ந்து வருதுன்னா பஸ் பாலத்தை கட்டி பஸ்ஸை விட்டுட்டாங்களாம். வெளியூர்ல இருந்து வருது இந்த அம்மா. ஆண்டவரை நேசிக்கணும். அதுக்கு நீங்க கேட்டு பாருங்க, சனிக்கிழமையே தூக்கம் வராது. ஞாயிற்றுக்கிழமை போகணும். நீங்க ராத்திரி எழும்பி கேட்டாலும் அதுதான் வரும். வீட்டுக்காரர் பிச்சு போடுவார், பிள்ளைங்க எல்லாம் பிச்சு போடுவாங்க. யாரு பிச்சாலும் சரி, யாரு கொன்னாலும் சரி, ஏசப்பாவை நான் விட மாட்டேன்னு சொல்லி நிக்குது அந்த அம்மா. உங்களை போல வசனம் தெரியாது, உங்களை போல ஆழமான சத்தியம் எல்லாம் ஒண்ணு தெரியாது. ஏசப்பாவை தெரியும். அல்லேலூயா. ஏசு சாமி நல்ல கடவுள்னு தெரியும். ஏசு சாமி வல்லமை உள்ளவர்னு தெரியா? இப்படி எத்தனை பேர் இருக்கிறாங்க நீங்க நினைக்கிறீங்க சபையில? நீங்க என்னவோ நினைச்சிருக்கீங்க, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ நான் அப்படி பாட்டு பாடிட்டு இருக்கிறீங்க. இந்த நாளின் கால வேளையில அருமையான தேவனுடைய பிள்ளைகளை பரிசுத்தமாய் ஜீவிக்கும்படியாய் எதை இழந்திருக்கிறீர்கள், எதை விட்டிருக்கிறீர்கள், எவ்வளவு நேரம் போராடி இருக்கிறீர்கள்? ஏனென்றால் வானமண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகளோடு கூட உங்களுக்கு போராட்டம் உண்டு. போராட்டம் உண்டு.
விடணும் தான் நினைக்கிறீங்க, ஆனா விட முடியல. விட முடியாததுக்கு என்ன செய்யணும் தெரியுமா? சபையை இறுக்கமா பிடிச்சுக்கணும், ஆண்டவர் இறுக்கமா பிடிச்சுக்கணும், ஆராதனை இறுக்கமா பிடிச்சுக்கணும். நம்ம சபைக்கு ஒருத்தர் வந்தாரு, அவரு நிறைய போலி அந்த காலத்துல தொப்பி வச்சிருப்பாங்க, தொப்பிக்குள்ளேயே பாட்டில் வச்சிருப்பாரு. அப்படி ஒரு கைதி என்ன பண்ணாருன்னா, அங்க கொண்டு போயிருக்கும் போது திடீர்னு அந்த தொப்பி கீழே விழுந்து போச்சு. அந்த சூப்பரண்ட் பார்த்துட்டாரு, இவனுக்குள்ள இருந்து பாட்டில் கீழே விழுந்ததா. உண்மை நடந்ததுதான். அவரு பேருக்கு கொஞ்ச நாள் அவர் வேலை இல்லாம இருந்தார், ஒரு 20-30 நாள். அவர் வருவார், அடிக்கடி என்கிட்ட வந்து சொல்லுவார், என் மேல சத்தியம் பண்ணி பாஸ்டர் இனிமேல் நான் குடிக்க மாட்டேன்னு சொல்லி. திருப்பி இது வருவார், பிரதர் நீங்க தலையில எல்லாம் சத்தியம் பண்ண வேண்டாம், நீங்க குடிக்காம இருந்தா போதும். இல்ல பாஸ்டர் தலையில சத்தியம் பண்ணாதான் ஸ்ட்ராங்கா இருக்கும் பாரு. ஒரு மலையாள ஒரு ஏட்டாயி ரிட்டையர்ட் ஆகி போயிட்டார் கேரளாவுக்கு. அடிக்கடி போன் பண்ணுவாங்க எனக்கு. அவர் எத்தனையோ சத்தியம் பண்ணிடுவார். நான் ஏன் பிரதர் இதுக்குள்ள இப்ப எவ்வளவு தூரம் அடிமையா இருக்கிறாங்க பாருங்க. தொப்பிக்குள்ள பாட்டில் வச்சுக்காருன்னா எவ்வளவு அடிமையா இருப்பாரு யோசிப்பாரு. அவனுங்க என்ன பண்ணிட்டானுங்க, இவங்களை கைதி கொண்டு போனோம்னு சொல்லிட்டா, நாங்க தான் பாட்டில் வாங்கி கொடுத்தோம்ட்டான், அதான் தொப்பிக்குள்ள வச்சுக்கிறான். இப்படி ஒரு 3-4 பேர் ஆயிட்டாங்க, சஸ்பெண்ட் ஆயிட்டாங்க. பாவம் மனுஷனை எப்படி வாங்கி வாங்கி பழகிட்டாங்க பாருங்க. நான் உங்களுக்கு சொல்ல, தாசில்தார் ரிட்டையர்ட் ஆகணும் நாளைக்கு, ஏதோ ஒரு பேப்பருக்காக 200 ரூபாய் கொடுத்துருக்கான், போட்டோ எடுத்து வாட்ஸ்அப்ல போட்டான், வேலை போச்சு. நாளைக்கு ரிட்டையர்மெண்ட் ஆகணையா தாசில்தார் 250 ரூபாய்க்கு இனிமேல் இந்த அம்மா ஹைகோர்ட்டுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள இந்த பணமெல்லாம் மறுபடியும் செட்டில்மெண்ட் பண்ணி வாதாடுறதுக்குள்ள போதும் ஆகி போயிடும். பாவம் மனுஷனை அழிச்சிருயா, மனுஷனை கொன்றுயா. நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என்னாலே பரிசுத்தமாய் வாழ முடியவில்லை, ஆனால் உம்மாலே என்னை பரிசுத்தமாய் வாழ உமக்கு நீர் எனக்கு உதவி செய்ய முடியும். ஆமென், ஆமென். தானியேலின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி வாயை கட்டி போட்டார். அது என்னவென்றால் ஆம், ராஜாவே உமக்கு முன்பாக நான் குற்றமற்றவன், தேவனே தேவனுக்கு முன்பாக நான் குற்றமற்றவன். ஆகவேதான் இந்த சிங்க கவி என்னை இந்த சிங்கம் சேதப்படுத்தவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ கர்த்தருடைய சமூகத்தில் மனுஷனுங்க என்ன வேணாலும் சொல்லட்டும், மனுஷனுங்க என்ன வேணாலும் பேசட்டும், மனுஷனுங்க என்ன வேணாலும் சொல்லட்டும். நம்ம ஊர்ல சின்ன கதையை பெரிய கட்டுக்கதையா மாத்திடுவாங்க. பிள்ளைகளே, கர்த்தருடைய பார்வையிலே நீ எப்படி இருக்கிறாய்? தேவன் உன்னை பார்க்கிறார், எப்படி இருக்கிறாய்? நீ கடந்த நாட்கள் எல்லாம் போட்டோம், இந்த நாளிலே ஒரு தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவரே என் குறைகள் எல்லாம் மன்னியும், உம்முடைய கிருபை எனக்கு தாரப்பா. ஐயா என்னை இந்த இடத்திலிருந்து வெறுமையாய் விட்டு விடாதையும், எனக்கு உம்முடைய கிருபை வேண்டப்பா. நீ கிருபையை மாத்திரம் பெற்றுவிட்டால், கிருபையை மாத்திரம் ஆண்டவர் கிருபை அண்டைக்கு வந்துவிட்டால், கிருபை உன்னை சூழ்ந்து விட்டால், இந்த பூமியிலே உன்னை போல பாக்கியம் உள்ளவன், உன்னை போல ஆசீர்வதிக்கப்பட்டவன், உன்னை போல மேன்மையானவன், உன்னை போல திறமையானவன், உன்னை போல அருமையான தாளந்து உள்ளவன், உன்னை போல ஒரு மனுஷன் உலகத்திலே இல்லை. ஸ்ரீகளுக்குள்ள நீ பாக்கியவதி, ஸ்ரீகளுக்குள்ள நீ பாக்கியவதி. நான் சொல்லுகிறேன், கிருபையை மாத்திரம் பெற்றவற்றால் உன்னுடைய உறவினர்கள், அக்கா தங்கச்சி, அண்ணன் தம்பி எல்லாருக்குள்ளே நீ விசேஷமானவள், விசேஷமான சபையில நீ விசேஷமான, வேலை செய்யற இடத்துல விசேஷமானவள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீ விசேஷமானவன். அப்படியே நாம் ஜெபிக்கலாம். வருஷத்தின் கடைசியில கிருபைதான் ரொம்ப யோசித்துக் கொண்டே இருக்கிறேன். ஸ்திரீகளுக்குள்ளே யாருக்கும் கிடைக்காத இந்த கிருபை மரியாளுக்கு கிடைத்திருக்கிறது. என்ன காரணம் என்று யோசிக்கும் போது, தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படிய தன்னை பரிபூர்ணமாய் ஒப்புக் கொடுத்தாள். இரண்டாவது,
அருமையான கற்றுடைய பிள்ளைகளை பாடுகளுக்கு தன்னை உட்படுத்தினாள். மூன்றாவது, அவளுடைய ஜீவியம் பரிசுத்தமாயிருந்தது, சுத்தமுள்ளதாயிருந்தது, கரையற்றதாயிருந்தது, திரையற்றதாயிருந்தது. ஓ ஹல்லேலூயா! கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறாள். ஓ சந்தரக துரபரபரபரபர, இயேசுவை பெற்றெடுக்கிற பாக்கியம் அவளுக்கு கிடைத்திருக்கிறது. ஓ ரக சந்தர, கிருபையை நீ பெற்றுவிட்டால் உனக்கு பிறக்கிற பிள்ளைகள் தேசத்திலே ஆசீர்வாதமாயிருப்பார்கள், மேன்மையை சுதந்திரித்துக் கொள்வார்கள். ஆண்டவரே, இங்கே உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய கிருபை இறங்குவதாக, உம்முடைய கிருபை ஊற்றப்படுவதாக, உம்முடைய கிருபை சூழ்ந்து கொள்வதாக. எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். சந்தரக தரக பக பர 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 பர. ஓ ஹல்லேலூயா! நல்ல கர்த்தரை ஆராதிங்கள். வாயில திறந்து வாலிப சகோதரனே, கர்த்தர் உன்னை மாற்றுவார். நீ தானியேலை போல மாறுவாய். ஓ ரக பக ரக ரக பக பனா. ஓ உன்னை கர்த்தர் தானியேலை போல மாற்றுவார். ஓ நெகேமியாவை போல மாற்றுவார். ஓ திறப்பிலே வாசலே நிற்கிற ஒரு மனிதனாய் கர்த்தர் மாற்றுவார். ஒரு ஜெப அபிஷேகம் உன் மேல இப்பொழுது இறங்கி கொண்டிருக்கிறது. ஒரு ஜெப அபிஷேகம் உன் மேல இறங்கி கொண்டிருக்கிறது. ஓ ஹல்லேலூயா! ஓ ரபகதரக சந்தரக. நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். வியாதி சுகமாகிறது, இருள் விலகுகிறது, சாபங்கள் விலகுகிறது, மகிமை இறங்குகிறது, தேவனுடைய வல்லமை இறங்குகிறது. ஓ கல்வாரியை நோக்கி பார், கிருபை இறங்குகிறது. அல்லேலூயா! கல்வாரியின் அன்பை நோக்கி பார். அல்லேலூயா!